அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. நான் வேலூர் ஜோதிடர் குபேரகஜலி சந்திரன் பேசுகிறேங்க. என் குருநாதராகிய அஷ்டோ பாலாயாவிற்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்கலான் இருக்காங்க இன்றைக்கி. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு ஆட்சி உச்ச வீடுகளான மேஷத்துலேயும் சிம்மத்துலேயும் சூரியனுக்கு தன்னுடைய சுயச்சாரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதமும் உத்திரம் 1ஆம் பாதமும் சூரியனுக்கு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா குருவுக்கு வந்து ஆட்சி உச்சம் சொல்லக்கூடிய கடகம் உச்ச வீட்லேயும் மீனத்தில் ஆட்சி வீட்லேயும் தன்னுடைய சுயச்சாரமான புனர்பூச 4ஆம் பாதமும் பூரட்டாதி 4ஆம் பாதமும் சூரியனுக்கு குருவுக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கும் குருவுக்கு மட்டுமே உச்ச வீட்டிலையும் ஆட்சி வீட்லேயும் தன்னுடைய சுயச்சாரங்களை வச்சுருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம் உச்சமாகக்கூடிய வீட்டில் தன்னுடைய சுயச்சாரம் ரோஹிணி வச்சிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகரத்தில் உச்சமாகக்கூடிய வீட்டில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தன்னுடைய சுயச்சாரம் உண்டுங்க. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டில் மட்டும் வந்து தன்னுடைய சுயச்சாரங்களை வச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய நீச்ச வீட்டில் ஒரே கிரகம் மட்டும்தாங்க வந்து புதன் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் வச்சிருக்குது. வேறு எந்த கிரகத்துக்கும் நீச்ச வீட்டில் தன்னுடைய சுயச்சாரம் இல்லைங்க. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய், புதன் இவங்க மட்டுமே தன்னுடைய ஆட்சி உச்ச வீடுகளில் வந்து தன்னுடைய சாரம் வச்சுருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து கிடையாதுங்க. இது ஒரு அமைப்பு பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது லக்னாதிபதி எல்லா லக்னத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டில் நீச்சமாகிறது கிடையாது. இந்த துலாம் ரிஷபத்துக்கும் இல்லை, துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் நீச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் மட்டுமேங்க. இது ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகமே பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாகும், பரிவர்த்தனையாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன், செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்கள் மட்டுமே நீச்சமும் ஆகி தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகக்கூடிய 2 கிரகங்கள் இவங்க மட்டும்தாங்க. வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த அமைப்பு இல்லைங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேஷ விருச்சக லக்னக்காரர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் வீட்டிலேயே இருந்தால் கூட, லக்னாதிபதி மறைந்த அமைப்பிலே இருந்தால் கூட தன்னுடைய விசேஷ பார்வையான 3 பார்வையில் தன்னுடைய லக்னத்தை வந்து 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த லக்னம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுங்க. வேறு எதுக்கு இந்த குரு சனின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுக்கு 3 பார்வையில் கூட அந்த அமைப்பு வராதுங்க. இந்த விருச்சக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தன்னுடைய 6ஆம் வீட்டில் இருந்தாலும் 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும்போது லக்னம் ஸ்ட்ராங் ஆகிடும். இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூச 4ஆம் பாதமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு பார்க்கும்போது உத்திராடம் 1ஆம் பாதமும், அதே மாதிரி பார்த்தா ரோகிணி 2ஆம் பாதம் சந்திரனுக்கும், இந்த 3 கிரகங்களுக்கு மட்டுமே சந்திரன், குரு, சூரியன் இவங்க 3 பேர் மட்டுமே தன்னுடைய சுயச்சாரமும் வாங்கி அந்த பாதங்கள் வந்து வர்க்கோர்த்தம பாதமாகவும் ஆகி அதே போல் அது புஷ்கரண வம்ச பாதமாகவும் வருங்க. வேறு எந்த கிரகத்துக்கு வந்து இந்த 3 அமைப்பு வந்து சேர்ந்து வராதுங்க. வர்க்கோர்த்தம் புஷ்கரம் வந்து எந்த கிரகத்துக்குமே வராதுங்க. இது பார்த்துக்கோங்க. இந்த 3 கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லக்னத்திற்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய விருச்சக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தில் நீச்சமாகக்கூடிய ஒரு இடம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியா லக்னத்துக்கு பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்தில் வந்து நீச்சமாகக்கூடிய வீடு வந்து இந்த 2 லக்னத்துக்கு மட்டும்தாங்க வரும். வேறு எந்த இதுக்கும் வராதுங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி கலத்திராதிபதினு சொல்லக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாகக்கூடிய வீடு யார் யாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தில் போய் நீச்சம் 9ஆம் வீட்டில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் 9ஆம் வீட்டில் நீச்சமாகக்கூடியது இந்த 2 லக்னக்காரர்களுக்கு மட்டுமே வரும். வேறு எந்த லக்னத்துக்கும் வராதுங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி சாரம் பெற்ற லக்னம் இது எந்தெந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேஷத்தில் வந்து பண்ணாக்கா சூரியன் ஸ்டார் கிருத்திகை ஒரு பாதமும், அதே போல் பார்த்தா தனுசு விருச்சக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி குருவோட சாரம் விசாகம் 4ஆம் பாதமும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சாணம் பெற்றது வந்து சாரம் பெற்ற வீடுகள் வந்து மேஷமும் விருச்சகம் இந்த 2 வீட்டுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு வரும். அதே போல் பார்த்தா பாகியாதிபதி சாரம் பெறக்கூடிய லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி குரு சாரம் அந்த வீட்டில் இருக்கும். அதே போல் தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய சாரம் வருங்க. இப்போ 5ஆம் அதிபதி வீடு அவங்க 2 கடகத்துக்கும் தனுசுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் அதிபதி சாரமும், மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கு 5ஆம் அதிபதி சாரம் பெற்ற சாரம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுங்க. வேறு எதுக்கும் கிடையாதுங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடக லக்னத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி சாரங்கள் 3மே வாங்கி ஒரே வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் மட்டும்தாங்க. அவர் இப்போ குரு வந்து 9ஆம் அதிபதியாக வந்தால் கூட 6ஆம் அதிபதியாக வருவார் இல்லைங்களா? அந்த வீட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 3 புள்ளிங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 8, 12 தாங்க தொடர்பு வரும் அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் வந்து 8ஆம் அதிபதி சாரம் வாங்கின வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி சாரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் வரும். அதே போல் பார்த்தா கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி செவ்வாய் சாரம் சித்திரை வரும் அங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி கேட்டை நட்சத்திரம் புதன் சாரம் அந்த வீட்டில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் சாரம் உத்திராடம் சாரம் அந்த வீட்டில் உண்டு. இந்த 4 லக்னத்துக்கு மட்டுமே 8ஆம் அதிபதி சாரம் வந்து லக்னத்தில் உண்டு, மற்ற எந்த லக்னத்துக்கும் கிடையாதுங்க. இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி சாரம் இருக்கிற வீடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து 2ல் வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும், அது 8ஆம் அதிபதி சாரம். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் 2ஆம் வீட்டில் புனர்பூசம் பாதம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூசம் ஸ்டார் வரும். அதே மாதிரி கன்னிக்கு வந்து 2ல் பார்த்தீங்கன்னாக்கா துலாத்தில் சித்திரை ஸ்டார் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் வந்து திருவோணம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஸ்டார் அந்த வீட்டில் 8ஆம் அதிபதி சாரம் வரும். அதே மாதிரி கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ல் வந்து ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி சாரம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் வந்து 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் அந்த வீட்டில் உண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 2ல் வந்து 6, 8 ஒரு நட்சத்திரம் வந்து 2ல் சம்மந்தப்படுங்க. 6ஆம் அதிபதி சூரியன் கிருத்திகை ஸ்டாரம் வரும், 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஸ்டாரும் மீன லக்னத்துக்கு மட்டுமே உண்டு இந்த அமைப்பு. பார்த்துக்கோங்க, அது ஒன்று. இப்போ கடக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி சாரம் வராது, 8ஆம் அதிபதி சாரமும் அந்த வீட்டில் வராதுங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உதவும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதோட என்னோடய சிட்டியை முடிச்சுக்கிறேங்க. மேலும் அடுத்த ஒரு நல்லது ஒரு பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.